நம. அனைவருக்கும் வணக்கம். அஸ்ட்ராலஜர் ஆயில்ய மைத்திலி. நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னென்னா, நைட்டில் படுத்தா தூக்கம் வராது, ஏகப்பட்ட கடன் தொல்லை, தேவையில்லாத சிந்தனைகள், மன அழுத்தங்கள் நம்மளோட மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் நிறைய பேர் பணம் இருக்கிறவங்களுக்கும் தூக்கம் வராது, பணம் இல்லாதவங்களுக்கும் தூக்கம் வராது. படுத்தா நல்லா தூங்கணும். ஸோ அது இல்லாமல் நல்ல ஒரு டிப்ரெஷனான ஒரு மனநிலையிலேயே இருப்பாங்க. நம்மளுடைய பிரச்சனைகள் தீரணும். அதுக்கு ஏதாவது ஒரு வழி, எண்ணற்ற வழிகள் இருக்குது. அதில் ஏதாவது ஒரு வழியை நம்ம பின்பற்றும் பொழுது நமக்குன்னு இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள், சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி அந்த டைமுக்கு நமக்கு ஒரு ரிலீவ் கிடைக்கணும் தான் எல்லாருமே எதிர்பார்ப்போம். ஸோ அந்த வகையில் பலவிதமான பிரச்சனைகள் நம்மளுடைய சித்தர்கள், ஞானிகள், ரிஷிகள், மகான்கள் எல்லாருமே சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனால் நாம் அதை ஃபாலோ பண்ணுறோமா இல்லையான்றது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ ஒரு பக்கம் நவகிரக பாதிப்பு, இன்னொரு பக்கம் இந்த பயிற்சி அந்த பயிற்சின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் எல்லாமே கான்ட்ரவர்சியாக பயங்காட்டி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ என்ன பயிற்சி ஆனாலும் சரி, என்ன ஒரு பாதிப்பு இருந்தாலும் சரி, சில விஷயங்கள் நாம் நம்மளுடைய முயற்சி எடுத்து பண்ணும் பொழுது அது நமக்கு நல்ல விதமான பலன்கள் தரும். இதில் நிறைய வழிகள் இருக்குங்க. எல்லா வழியிலையுமே ஏதாவது ஒரு வழியை நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது நமக்கான ஒரு தீர்வு கிடைக்கும். நம்ம எல்லாருக்குமே தேவை ஒரு பிரச்சனைக்கான ஒரு தீர்வு தான். அது எந்த வழியில் கிடைச்சா என்ன சொல்லுங்கள். ஸோ அந்த வகையில் நாம் சில மன அழுத்தமான காலகட்டங்கள், ரொம்ப டிப்ரெஷனாக இருப்போம். திடீர்னு தான் நமக்கு தோணும், ஓ ஆமாம்ல, இது நம்ம செஞ்சால் நமக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் நடக்கும்னு நமக்கு தோணும் அப்படின்னு. அந்த டைமில் தான் அதெல்லாம் நமக்கு முயற்சி பண்ணி பார்க்கணும்னு தோணும். ஸோ அந்த வகையில் கோவில் போயிட்டு இறை வழிபாடு செய்கிறது ஒரு வகை. அதுக்கப்புறம் சில பரிகார பூஜைகள், புனஸ்காரங்கள் செய்கிறது இன்னொரு வகை. இன்னொன்று ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றது என்ன அப்படின்னா, முத்திரைகள் பயன்படுத்துறது. இந்த முத்திரைகள் எல்லாம் பயன்படுத்தும் பொழுது நம்மளோட வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும். அதாவது நம்மளுடைய மனசு ஒருநிலைப்படும், அலைப்பாஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த ஒரு செகண்டுக்கு நம்மளுக்கு தோணக்கூடிய எண்ணங்கள் அடுத்த ஒரு செகண்டுக்கு அப்படியே மாறி போயிடும். ஸோ இதனால் எண்ண சிதறோட்டங்கள் ஏற்படும். ஸோ இப்படியே எண்ண சிதறோட்டங்கள் இருக்கும்பொழுது நம்மளால் எந்த ஒரு விஷயங்களையும் ஒரு தீர்க்கமாக நம்மளால் செய்ய முடியாமல் போகும். ஸோ இந்த எல்லாமே தவிர்க்கிறதுக்கு முத்திரைகள் நமக்கு ரொம்ப பெருமளவு பயன்படும். ஸோ அந்த வகையில் தான் சில விஷயங்கள் குறிப்பிட்ட சில அமைப்புகள் கொண்ட ஜாதக அமைப்புகள் கொண்டவர்களுக்கு சில முத்திரைகள் எல்லாம் பயன்படுத்தும் பொழுது அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். இப்போது நிறைய நம்ம கோவில்களெல்லாம் போய் பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு தெய்வமும் ஒவ்வொரு முத்திரைகளை தான் நமக்கே தெரியும். நிறைய சாமி விக்கிரகங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா முத்திரைகள் வடிவுகள் தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க. ஆனால் நம்ம அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணி பார்க்க மாட்டோம். ஏன்னா ஒவ்வொரு முத்திரையிலுமே அவ்வளோ அபரிவிதமான பலன்கள் இருக்கிறத நமக்கு இன்னும் நிறைய பேர் எடுத்து சொல்லலைன்றது தான் நான் சொல்லுவேன். நிறைய பேர் சொன்னாலும் அதை நம்மளோட மைண்டு கேட்டுக்கல. இதெல்லாம் பயன்படுத்தி பார்க்கலாமான்ற ஒரு கேள்விக்குறியாகவே, ஒரு சந்தேகமாகவே நம்ம தொடர்ந்து அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால அதோட மகத்துவம் என்னன்றது தான் நமக்கு தெரியலன்றது யதார்த்தமான ஒரு உண்மை. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த முத்திரை எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு முத்திரை தான். அது மட்டும் இல்லாமல் ராகு இப்போ கும்பத்துக்கு வர போகிறாரு. இப்போ இன்னும் ஒரு 2 மாதத்தில், மே மாதத்தில் கும்பராசிக்கு ராகு வரும்பொழுது, கேது சிம்மத்துக்கு போகும்பொழுது அந்த ராசிக்காரங்க ஒரு மன அழுத்தத்தில், மன இறுக்கத்தில் பாதிக்கப்படுவாங்க. இது யதார்த்தமான உண்மை. ஏற்கனவே ஜென்மத்தில் இப்போ பயிற்சியாக இருக்கக்கூட சனி. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் இது பண்ணணுமானா எல்லாருமே முயற்சி பண்ணி பார்க்கலாம். அடுத்தது நமக்கு ஒரு நிம்மதியான ஒரு தூக்கம் வேணும், அதுதான் கான்செப்ட்டு. ஸோ இந்த தூக்கம் வரத்துக்கும், நம்ம மனசு ஒரு சிதறல் இல்லாமல் இருக்கிறதுக்கும், மன அழுத்தம் இல்லாமல் இருக்கிறதுக்கும், மனசில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன சந்தோஷமாவது நமக்கு கிடைக்கிறதுக்கும், நம்ம எல்லாருமே ஈஸியாக ஒரு விஷயம் நம்மளை டெய்லி நம்ம நிறைய பேர்கிட்ட பேசும்பொழுதோ பழகும்பொழுதோ நம்ம ஒரு விஷயத்தை பயன்படுத்துவோம். என்னென்னா சூப்பருங்க அப்படின்னுவோம். அதாவது என்னென்னா, யாருன்னா எதனா பண்ணுச்சுன்னா பக்காவாக இருக்குது, சூப்பராக இருக்குன்ட்டு இப்படி தான் நம்ம கையை காட்டுவோம். இப்படி காட்டுற இந்த ஒரு பொசிஷனை அப்படியே இப்படி நீங்கள் வச்சு நீங்கள் பண்ணும்பொழுது அது சின்முத்திரையாக மாறும். இதுதாங்க சின்முத்திரை. இதை பத்மாசனமோ வஜ்ராசனமோ போட்டு இப்படி சூப்பர்னு சொல்லி இப்படி காட்டுற இந்த சிம்பலை நீங்கள் அப்படியே இந்த பொசிஷனில் வச்சு நீங்கள் பண்ணும்பொழுது அது உங்களுக்கு முத்திரையாக மாறி செயல்பட ஆரம்பிக்கும். ஸோ இந்த முத்திரை தான் சிவபெருமான் பண்ணக்கூடிய சின்முத்திரை.
இது என்னன்னா ஆழ்ந்த ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஆழ்ந்த ஒரு தியான நிலைக்கு கொண்டு போகும். மனசில் வந்து ஒரு இறுக்கம் இல்லாமல் மனசை வந்து சாந்தப்படுத்தும். இதெல்லாமே வந்து நம்ம யாராவது பார்த்தா சூப்பர்ப்பா சூப்பர்ப்பான்னு டக்குன்னு நான் சூப்பர்ன்னு சொல்கிறத விட நம்மளோட கை வந்து இந்த பொசிஷனில் போயிடும். ஸோ இந்த சூப்பர்ன்னு சொல்லக்கூடிய நீங்கள் அடுத்தவங்களுக்கு சொல்லக்கூடிய அந்த சூப்பர்ன்ற அந்த வார்த்தை உங்களோட வாழ்க்கையிலேயே சூப்பராக வந்து மாறி போயிடும். ஸோ இப்படி காட்டுற முத்திரையை இப்படி வந்து நீங்கள் வச்சு பண்ணுறது மிகச்சிறந்த ஒரு நல்ல பலன்களை உங்களுக்கு வாரி வழங்கும். ஸோ இந்த முத்திரையை வந்து நீங்கள் மார்னிங்கோ அல்லது வந்து ஈவினிங்கோ உங்களுக்காகன்னு ஒரு 15 நிமிஷம் நீங்கள் நாள்தோறும் வந்து செலவிடுங்க. இதை வந்து எல்லாருமே பண்ணலாம். குறிப்பாக வந்து மீன ராசிக்காரங்க, கும்ப ராசிக்காரங்க, சிம்ம ராசிக்காரங்க இவங்க எல்லாமே வந்து ட்ரை பண்ணணும். கண்டிப்பாக மேஷ ராசிக்காரங்க, ஏன்னா 7:30 ஸ்டார்ட் ஆகிருக்கு இல்லையா? ஸோ இவங்களுக்கு எல்லாம் என்னென்னா தேவையில்லாமல் அவங்களுக்குள்ளேயே ஒரு பதட்டமாயிடும். வருதுன்றதை விட ஐயோ வந்துருச்சே அப்படின்ற ஒரு பதட்டம், ஒரு மன இறுக்கம், மேஷத்துக்கு வந்து தூக்கம் இல்லாத ஒரு தன்மை வந்து உருவாகக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ இவங்கெல்லாம் வந்து இந்த முத்திரையை வந்து பயன்படுத்தும் பொழுது மன இறுக்கங்கள் குறையும். ஒரேடியாக போகும்னு நான் சொல்லலை, குறையும், கட்டுப்படுத்தும். ஸோ நீங்கள் 1 முறை 2 முறை 3 முறை பண்ணிவிட்டு எதுவுமே நடக்கலைன்னெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. எந்த ஒரு முத்திரையாக இருந்தாலும் குறைஞ்சது 90 நாட்கள் நீங்கள் பயிற்சி பண்ணணும். 90 நாட்கள் வந்து நீங்கள் முத்திரையை வந்து பயிற்சி பண்ணால் மட்டும்தான் அதற்கான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்க முடியும். ஸோ இப்படி காட்டுற இந்த சூப்பருன்ற இந்த முத்திரையை இப்படி வச்சு நீங்கள் பண்ணுங்கள். நாள்தோறும் வந்து நீங்கள் பத்மாசனம் வஜ்ராசனம் போட்டு நீங்கள் பண்ணும் பொழுது உங்களுடைய மனம் கட்டுப்படும். உங்களுக்குள்ளே வந்து ஒரு தெளிவு கிடைக்கும், தூக்கம் வரும். இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது தான் அதற்கான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். ப்ராக்டிஸே இல்லாமல் ஒன்றும் பயிற்சி இருக்கணும், முயற்சி இருக்கணும். பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் தான் நம்மளால் ஜெயிக்கவே முடியும். ரெண்டுமே இல்லாமல் எடுப்புலேயே போய் ஒரு மேட்ச்சில் போய் இறங்கி ஆட சொன்னால் ஆட முடியுமா? முடியாது இல்லையா? ஸோ அது போல் தான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் அதுக்கான ஒரு பயிற்சி இருக்கணும். ஸோ பயிற்சி, முயற்சி இது 2 தான் நம்மளை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். ஸோ இந்த முத்திரையை வந்து நீங்கள் பயிற்சி பண்ணி பாருங்கள். பயிற்சியோடு சேர்த்து முயற்சி பண்ணியும் பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையை வளமாக, நலமாக இறைவன் அருள் புரியட்டும். நன்றி, வணக்கம், வாழ்க நலம். ஓம் சிவாய நம. அஸ்ட்ராலஜர் ஆயில்யம் மைதிலி.